எதிர்த்து சுதந்திர போராட்டத்திற்கு குரல் கொடுத்த வீரபாண்டிய கட்டபொம்மன், ஊமத்துரை, மருதுபாண்டியர் ஆகியோரின் வழியில் சுதந்திர போராட்டத்திற்கு போராடிய தூத்துக்குடியை சேர்ந்த பாண்டியபதி தேர்மாறனின் 273வது பிறந்தநாள் விழா இன்று தூத்துக்குடியில் கொண்டாடப்பட்டது. தூத்துக்குடி குருஸ் பர்னாந்து நற்பணி மன்றம், நெய்தல் எழுத்தாளர்கள் வாசகர்கள் இயக்கம் சார்பில் நடைபெற்ற தேர்மாறனின் பிறந்தநாள் விழாவிற்கு கோரமண்டல் சமூக நற்பணி மன்ற முன்னாள் தலைவர் பகத்சிங் தலைமை தாங்கினார். இதில் தமிழக சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் அவர்கள் கலந்து கொண்டு தூத்துக்குடி லசால் பள்ளி வளாகத்தில் உள்ள தேர்மாறனின் நினைவிடத்தில் மாலை அணிவித்தும் மலர் தூவியும் மரியாதை செலுத்தினார். இதைத் தொடர்ந்து இந்த பகுதி மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளையும் அமைச்சர் கீதா ஜீவன் அவர்கள் வழங்கினார். இதைத் தொடர்ந்து பேசிய அமைச்சர் கீதா ஜீவன் அவர்கள், சுதந்திர போராட்ட வீரர்கள் மற்றும் தியாகிகளை மதிக்கக்கூடிய அரசாக திமுக அரசு செயல்பட்டு வருகிறது. அந்த வகையில்தான் சுதந்திர போராட்ட வீரர் பாண்டியபதி தேர்மாறனின் திருவுருவப்படம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சுதந்திர போராட்ட தியாகிகளின் புகைப்படங்களோடு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் தேர்மாறனின் பிறந்தநாள் விழாவை அரசு விழாவாக கொண்டாட தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலினிடம் தகவலை எடுத்து சென்று நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். ஒன்றிய அரசு சுதந்திர போராட்ட தியாகி என்ற அங்கீகாரம் கொடுத்திருக்கு, மிக்க மகிழ்ச்சி. அதே போல நம்முடைய அரசனே நம்ம அந்த குறிப்புகளோடு ஏற்கனவே சமர்ப்பிச்சிருக்கோம். நம்ம மீண்டும் நான் அதை நம்முடைய செய்தித்துறை அமைச்சரிடமும் முதல்வரிடம் அதை எடுத்து கூறி நமக்கு அந்த ஒரு அங்கீகாரம் தமிழ்நாடு அரசு எப்படி ஒன்றிய அரசும் உங்களுக்கு சுதந்திர போராட்ட தியாகி என்ற அங்கீகாரம் கொடுத்திருக்கு. அப்போ அதற்கு மேலாக அவர் செய்த செயல்கள் எல்லாத்தையும் வச்சு அவர் எந்த அளவுக்கு ஒரு பெருமை வாய்ந்தவர், எந்த அளவு எல்லாராலும் கொண்டாடப்படுவர் என்று நம்ம நிரூபித்து அதை வாங்க வேண்டியிருக்கு. அதனால எல்லாரும் நம்ம நிச்சயமா ஒத்துமையா இருக்கணும்.